லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 HP ஓப்பனரோட கனெக்ஷன் போடுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நீங்கள் வைண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே இந்த மாதிரி 4 லீடு வந்திருக்கும். அந்த 4 லீடில் ஃபஸ்ட்டு இப்போ நான் எடுக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் காயிலோட ஸ்டார்டிங் ஏஜ், ஸ்டார்டிங் காயிலோட அதாவது ரன்னிங் காயிலோட ஸ்டார்டிங் ஏஜ், ஸ்டார்டிங் காயிலோட எண்டிங், ரன்னிங் காயிலோட எண்டிங் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் காயிலோட ஸ்டார்டிங்கு, ரன்னிங் காயிலோட ஸ்டார்டிங்கு ஒரு பக்கமும், ரன்னிங் காயிலோட எண்டிங்கும், ஸ்டார்டிங் காயிலோட எண்டிங்கும் ஒரு பக்கமும் தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்டிங் காயில் கனெக்ஷன் கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோன்ற ஒயரையும், ரன்னிங் காயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்டுன்ற ஒயருக்கும், இந்த ரெண்டையும் காமன் பண்ணணும். இதுதான் இதில் மெயினான விஷயம். இந்த காமன் வந்து நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னா செட் வந்து சுற்றவே சுற்றாது, அதுதான் பிரச்சனையே. இந்த 2 காமனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூன்ற கேபிள் கொடுத்துருங்க. பாருங்கள், நான் கேபிள் நல்லா சீவி வச்சிட்டேன். இப்போ ரெட்டு, இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ, அந்த 2க்கும் கனெக்ஷன் வந்து ஒன்றா கொடுக்குறது, அதாவது இந்த 2 கேபிளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ அப்படிங்கிறது தான் கனெக்ஷன். எப்படி கனெக்ஷன் போடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து வீடியோ அப்படி திறந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ இது 2க்கும் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமே சால்ட்ரு லெட்டு வச்சு நம்ம கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா கனெக்ஷனில் வந்து வீக் வந்துடும். அது மாதிரி டேப் அடிக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேயரில் டேப் அடிக்கக்கூடாது, 2 லேயரில் வந்து டேப் அடிக்கணும். ஸோ இப்போ இந்த லீடில் வந்து கனெக்ஷன் போடுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. கனெக்ஷன் போடுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு சுற்றுறதுக்காக இந்த மாதிரி சுற்றி சால்ட்ரு லெட்டு வச்சு சால்ட்ரை கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே கனெக்ஷன் போடுறது எப்படிங்கிறது வேறு ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறமே டேப் எப்படி லேயர் அடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நார்மல் இன்சுலேஷன் டேப் அடிக்கணும். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் இன்சுலேஷன் டேப் அடிக்கணும். ஸோ அது வந்து பின்னாடியே வந்துட்டுருக்கு பாருங்கள். இதுக்கப்புறமே இதை ஃபீல்டில் இறக்கி டெஸ்டிங் பண்ணுற வீடியோவும் நாங்கள் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். வீடியோ முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டேப் இன்சுலேஷன் எப்படி அடிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம நார்மலான இன்சுலேஷன் டேப் வந்து அடிப்போம். 3க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நார்மலான இன்சுலேஷன் டேப் வந்து அடிக்கிறேன். அடித்து முடிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வாட்டர் இன்சுலேஷனுக்கு அடிக்கக்கூடிய இன்னொரு டேப் இருக்குது, அந்த டேப்பை வந்து அடிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டிங் ஓட்டி ஃபீல்டில் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோவும் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 கேபிளுக்கு நான் அந்த நார்மல் இன்சுலேஷன் டேப் வந்து அடிச்சிட்டேன். அதாவது 3ஆவது கேபிள் அடிச்சிட்ருக்கிறேன். இப்போ அப்படியே பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் இன்சுலேஷன் டேப் வந்து அடிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எதுக்காக அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே போய் அந்த கேபிளில் வந்து ஷார்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்சுலேஷன் டேப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டேப் கனெக்ஷனை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரியே நான் வந்து இப்போ அதுக்கு மேலே இன்னொரு இன்சுலேஷன் டேப் லேயர் வந்து அடிக்கிறேன். ஸோ வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய விஷயம் ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கிட்டிருந்து ஒரு லைன் போய் இன்சுலேஷன் டேப் அடிச்சுட்டு அப்படியே திருப்பி இன்னொரு லைன் வந்து தேர்ட் லைன் வந்து அடிச்சிருக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்சுலேஷன் டேப் வந்து எப்போவும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அடிங்க. நம்ம அந்த இன்சுலேஷன் டேப் அடிக்கிறதுலாம் கனெக்ஷனில் மெயினான விஷயம். இப்போ இதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா அவுட்டரில் இதே மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து போடுவோம். ஸோ அதையும் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக பிளாக்கு ஒயிட்டு, பிளாக் ஒயிட்னு மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் எதுக்கும் கன்ஃபியூஷன்லாம் ஆகிக்க வேண்டாம். நார்மலாக இன்சுலேஷன் டேப் வச்சு நீங்கள் கனெக்ஷன் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆவது லைன் வந்து நான் கனெக்ஷன் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ 3ஐயும் சேர்த்துட்டு திருப்பி ஒரு வாட்டி இன்சுலேஷன் டேப் வந்து அடிக்கிறேன். நல்லா பாருங்கள். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒயிட் கலர் டேப் வந்து அடித்தது. அதுவும் நார்மலான இன்சுலேஷன் டேப் தான்.
ஸோ இப்போ இந்த நம்ம நார்மலான வாட்டர் இன்சுலேஷன் டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலான பிவிசி இன்சுலேஷன் டேப் வந்து படிக்கிறோம். சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பற்றி. இதுக்கப்புறமே ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்டிங் வீடியோ பாருங்கள்.